தெய்வீக குழந்தையின் திரு அவதாரம். காலத்தின் சுழற்சியில்தான் எத்தனை மாறுதல்கள்! இலையுதிர் காலத்தை தொடர்ந்து பனிக்காலமும் அதன் பின்னர் குளிர்காலமுமாக பருவங்கள் வந்து போய்கொண்டே இருந்தன. பரிவாரங்களை தொடர்ந்து அரசன் வருவதைப் போல வசந்த காலம் வந்தது. அதிக உஷ்ணமோ கடுமையான குளிரோ இல்லாத மாசி மாதம் அது. தன்மை பொதிந்த மென்மையான காற்று உடலை மட்டுமின்றி மனங்களையும் வருடியபடி வீசிற்று. படைப்பு முழுவதிலும் ஏதோ ஒரு புதிய உயிர்த்துடிப்பு பறந்து கலந்து நின்றது. எங்கும் ஆனந்தம், அன்பின் அலைகள் எங்கும் சுழன்றிருப்பது போல் இயற்கை புத்துணர்வுடன் பொழிந்தது. இயற்கையினுள்ளும் மனித உள்ளங்களிலும் ஆனந்த வடிவாகி நிற்பது இறைவன்தான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றனவே. அந்த ஆனந்தம் முழுவதையும் அப்படியே அள்ளி தெளித்திட இயற்கை அன்னை துடிப்பது போல் தோன்றியது. இப்படி வானும் நிலமும் கலந்து குதூகலிப்பதாலோ என்னவோ வசந்த காலம் மற்ற பருவங்களை விட தெய்வீகமாக கூறப்படுகிறது. சந்திராதேவி பிரசவிக்கும் நாள் வந்தது. அன்று அவளது மனம் கரை கடந்த மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. ஆயினும் உடல் சோர்வு வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. ஒன்று சந்திராதேவியின் பயமும் அதனை சத்திராம் நீக்குதலும். ஸ்ரீ ரகு வீரருக்கான நைவேத்திய உணவு தயாரிக்கும் போது அவளது உள்ளத்தில் எந்த நொடியிலும் பிரசவம் நேரலாம், அப்படி ஏதாவது நிகழ்ந்தால் நைவேத்தியம் தயாரிக்க வீட்டில் யாரும் இல்லையே என்ற எண்ணம் தோன்றியது. கணவரிடமும் அவள் அதனை தெரிவித்தாள். அதை கேட்ட சத்திராம் அவளிடம், அஞ்சாதே, உன் வயிற்றில் இருக்கின்ற அந்த தெய்வ புருஷன் ஸ்ரீ ரகுவீரரின் பூஜைக்கும் சேவைக்கும் தடையாக வந்து நிச்சயமாக பிறக்க மாட்டான். கவலைப்படாதே, உன்னால் இன்று எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். நாளை முதல் இவற்றை செய்வதற்கு வேறு ஏற்பாடுகள் செய்துவிட்டேன். இன்றிலிருந்து இரவு வேளைகளில் தனி உன்னுடன் இருப்பாள் என்று கூறி சமாதானமாக படுத்தினார். சந்திராவும் மனநிறைவுடன் கடமைகளில் ஈடுபட்டாள். சத்திராம் சொன்னது போலவே நடந்தது. ஸ்ரீ ரகுவீரரின் மதிய மாலை நைவேத்தியங்களும் பிற சேவைகளும் எவ்வித தடையுமின்றி நிறைவேறின. சத்திராமும் ராம்குமாரும் இரவு உணவிற்கு பின் உறங்கச் சென்றனர். தனி வந்து சந்திராவுடன் படுத்து கொண்டாள். பூஜை அறையை தவிர புற்கூரை வேய்ந்த இரு சிறிய அறைகளும் ஒரு சமையல் அறையும் அந்த வீட்டில் இருந்தன. மற்றொரு சிறிய அறையில் ஒரு புறம் நெல் குத்தும் எந்திரமும் மறுபுறம் நெல்லை வேக வைக்கும் அடுப்பும் இருந்தன. வேறு நல்ல இடம் இல்லாததால் கூரை வேய்ந்த இந்த அறைதான் சந்திராவின் பிரசவத்திற்காக தயார் செய்யப்பட்டது. பிரம்ம முகூர்த்தத்திற்கு 10 நிமிடங்களுக்கு முன் பிரசவத்தின் முதல் வலியை சந்திரா உணர்ந்தாள். உடனே அவளை மேற்கூறிய அறைக்கு இட்டுச் சென்றாள் தனி. 2 கதாதரன் பிறப்பு. சென்று சிறிது நேரத்தில் சந்திரா ஆண்மகவு ஒன்றை ஈன்றாள். பிறகு குழந்தையை பார்க்க திரும்பினாள் தனி. திரும்பியவள் திடுக்கிட்டாள். அவள் கிடத்திய இடத்தில் குழந்தை இல்லை. அச்சம் மேலிட விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு அங்கும் இங்குமாக தேடினாள். என்ன ஆச்சரியம்! அந்த அதிசய குழந்தை நழுவி உருண்டு அருகிலிருந்த அடுப்பினுள் கிடந்தது. உடலில் ஒட்டி கிடந்த இரத்தமும் கோழையும் அடுப்பு சாம்பலுடன் கலந்து அதன் உடல் முழுவதும் திருநீறு பூசியது போன்ற காட்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. வியப்பினால் விழிகள் விரிய இந்த அபூர்வ காட்சியை பார்த்த தனிக்கு அந்த குழந்தை அழாதது மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. உடனே குழந்தையை கையில் எடுத்து குளிப்பாட்டி வெளிச்சத்தில் அதனை நன்றாக பார்த்தாள். அதன் அழகும் உருவமும் அவளை பிரமிக்க செய்தது.
6 மாத குழந்தையைப் போல பொழிந்தான் அந்த பாலகன். விவரம் அறிந்த பிரசன்னா முதலில் தோழிகள் அங்கு குழுமினர். குழந்தையை கண்ட அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இயற்கை முழுவதும் இனிய அமைதி தவழ்கின்ற அந்த வைகறை பொழுதில் சத்திராமின் எளிய குடிசையிலிருந்து எழுந்த சங்கநாதம் தெய்வ குழந்தையின் திரு அவதாரத்தை உலகிற்கு தெரிவித்தது. ஜோதிடத்தில் நிபுணரான சத்திராம் அந்த பாலகன் இந்த பூமியில் வந்து உதித்த நேரத்தையும் ராசி நிலைகளையும் கொண்டு அவனது ஜாதகத்தை கணித்தார். அவன் பிறந்த வேளை மிகவும் சுபவேளையாக இருந்தது. அது வங்க ஆண்டு 1242, சக ஆண்டு 1757 மாசி 6ஆம் நாள், அதாவது கிபி 1836 பிப்ரவரி 17 புதன்கிழமை. 3. கதாதரனின் பிறப்பு வேளையின் மேன்மை பற்றி ஜோதிட நூல் கூற்று. புதன்கிழமை சூரிய உதயத்திற்கு சரியாக 12 நிமிடங்களுக்கு முன்பு குழந்தை பிறந்தது. வளர்பிறை 2ஆம் நாளும் புரட்டாதி நட்சத்திரமும் இணைந்த அபூர்வ சேர்க்கையின் யோக வேளை அது. ஜென்மராசியில் சூரியனும் புதனும் சந்திரனும் ஒன்று கூடியிருந்தன. சுக்கிரனும் செவ்வாயும் சனியும் உச்ச நிலையில் இருந்தன. இது அந்த குழந்தை வாழப்போகும் மகத்தான வாழ்க்கையை காட்டியது. ராகுவும் கேதுவும் உச்சத்தில் மேன்மை பொருந்திய நிலையில் இருந்தன என்று பராசர முனிவரின் நூலில் படியுள்ள கணக்கீடுகள் காண்பித்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக உச்சத்தை நோக்கி சஞ்சரிக்க தொடங்கியிருந்த குருவின் ஆதிக்கம் அந்த குழந்தையின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க போவதை உறுதி செய்தது. ஜாதகத்தை சோதித்த பிரபல சோதிடர்களும் அந்த குழந்தை பிறந்த ராசி மிகவும் மங்களகரமானது என்றே கூறினர். 4. ஜோதிட கணிப்பின்படி கதாதரனின் பெயர். இந்த ராசியில் பிறந்தவர் நற்பண்புகள் மிக்கவராக இருப்பார். எல்லோராலும் வணங்கப்பெறுவார். நற்செயல்களையே செய்வார். பல சீடர்கள் சூழ கோயில் ஒன்றில் வாழ்வார். தலைமுறை தலைமுறையாக சமயத்தை பரப்புவதற்காக அமைப்பு ஒன்றை நிறுவுவார். இவர் நாராயணின் அம்சமாக பிறந்தவர். உலகம் முழுவதாலும் வணங்கப்பெறுவார் என்று அவர்கள் உறுதிப்படுத்தினர். சத்திராம் ககையில் தான் கண்ட கனவை ஒரு கணம் எண்ணிக்கொண்டார். அந்த தெய்வீக கனவு நனவானதை உணர்ந்த அவரது உள்ளம் வேறு வகையாலும் நன்றி உணர்வாலும் நிறைந்தது. மகப்பேற்று சடங்குகளை முறையாக நிறைவேற்றிய பின்னர் ராசி கணக்கின்படி அந்த பாலகனுக்கு சம்பு சந்திரன் என்று பெயரிட்டார் அவர். ஆயினும் ககையில் கனவில் தோன்றியருளிய கதாதர பெருமானின் நினைவாக கதாதரன் என்னும் பெயரால் அழைக்க முடிவு செய்தார். அந்த பாலகனும் பின்னாளில் கதாதரன் என்றே அழைக்கப்பட்டான். அழகான அந்த குழந்தையின் முகத்தை கண்டும் அவனது சிறந்த எதிர்காலத்தை நினைத்து பெருமை கொண்டும் தங்கள் நற்பேற்றினை எண்ணியும் சத்திராமும் சந்திரமணியும் மகிழ்ந்தனர். முதல் முறையாக குழந்தையை வெளியே கொண்டு செல்லும் சடங்கு நிறைவுற்றது. குழந்தையை மிகவும் கவனத்துடன் வளர்க்க முயன்றனர் அந்த தெய்வ குழந்தையின் தெய்வீக பெற்றோர். நன்றி, வணக்கம்.